நீங்க விஜயம் blame பண்ணாதீங்க. விஜய் அங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். Government has instructed which government னு கேட்காதீங்க. Immediately you move from that place. எனக்கு விஜய் விடுங்கம்மா. விஜய் வந்து அந்த இடத்துல நான் என்ன நடந்துன்னு சொல்லவா? விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொன்னாங்க. இதுதான் உண்மை. நீங்க விஜயம் blame பண்ணாதீங்க. விஜய் வந்து எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, விஜய் பாடிக்கு போயிட்டார், விஜய் அங்க இருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். Government has instructed which government னு கேட்காதீங்க. Immediately you move from that place. It is very important. அவரை சேவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். So immediately left. பாவம் அவரை வந்து எல்லாத்துக்கும் blame பண்ணி ஒரு மனுஷனை கார்னர் பண்ணி அவருக்கு நீங்க குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்து தப்பெல்லாம் செஞ்சது நீங்க. ஆனா பாவம் அந்த மனுஷனை போட்டு எங்களுக்கு விரோதி தான், நாங்க இது முடிச்ச உடனே அவர் அட்டாக் பண்ணதான் செய்வோம். ஆனா இந்த இதுல நாங்க பண்ண மாட்டோம். ஏன்னா நியாயமா தர்மமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க அவர் அட்டாக் பண்ணுவோம். நிறைய பேர் சொன்னாங்க எங்கூட போட்டிருக்காங்க, எங்க கிட்ட இருந்து இதெல்லாம் நீங்க இந்த இஷ்யூ பேஸ்டா போவோம். ஒருத்தர் மனசளவுல உடைக்கணும் என்ன அவசியம் இருக்கு? 25 வருஷம் நடிச்ச படத்துல நடிச்ச ஒரு ஹீரோ, ஒரு டாப் ஹீரோ, ஃபர்ஸ்ட் டைம் களத்துக்கு போகும்போது மக்கள் பார்க்க வருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது விடுங்க. அவர் அரசியல் தலைவர், அவர் அதெல்லாம் விடுங்க. நடிகர் வராரு, நீங்க கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு அங்க வந்து பார்க்க வர்றது உனக்கு ஓட்டு போட்ட மக்கள். அதனால நீங்க வந்து உறுதியா ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும். இதுதான் கவர்மெண்டோடைய வேலை. அதுக்கு தான் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கு தான் அவ்வளோ நீங்களும் நானும் டேக்ஸ் கட்டி அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். அதனால் திருப்பி சொல்கிறேன். உடனே சில பேர்லாம் நான் சொன்னதில் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து திமுகக்கு எப்போவுமே எதிராக தான் பேசுவீங்க, அதனால் நாங்கள் எதிர பேசலை. எல்லா நேரத்திலும் நம்ம எதிராக பேசுறது கிடையாது. நீங்கள் தவறு நடந்திருக்கு, 41 உயிர் போயிருக்கு, அப்போ கூட நீங்கள் அக்கௌண்டபிள் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன கவர்மெண்ட், என்ன சிஎம், என்ன டெப்யூட்டி சிஎம்? கேன் யூ ஜஸ்ட் இமேஜின்மா? டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி துபாயிலேருந்து வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நேர் திருச்சிக்கு வந்து துபாய் போனதா ஒரு செய்தி. அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்ட்டுக்கு வர நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் 6 மணிக்கு வருவாருன்னு சொல்லிடுவாங்க. 6 மணிக்கு வந்து ஒரு நாள் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. 6 மணின்னு சொன்னால் தான் மக்கள் வருவாங்க. அப்படி வந்து கூட்டம் ஃபில் ஆகி ஒரு 8 மணிக்கு வருவாங்க. இதுதான் அரசியல். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ மட்டும் நீங்கள் வந்து விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறேன். விஜய் கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் விஜய் ஈஸியாக ப்ளேம் பண்ணலாம். கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனா நான் வருந்தி வெளியே வந்து நடந்திருக்கிற இதை வந்து நீ பேசுவியா? அரெஸ்ட் பண்ணணும்னு பயந்துட்டு ஓட்டாப்புல என்னது இது? நாங்களாம் ஓடணுமா? இதே வீட்டில் தானே என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கே 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அண்ணாமலை அவர்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பிரதர், நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அரெஸ்ட் ஆக போகிறேன். வீட்டில் தான் இருந்தேன். 3 டிசி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. எதுக்கு ஓடுறீங்க? என்ன பண்ணுறோம் இந்த கவர்மெண்ட்டு? அப்போ அரசியலில் நம்ம தகுதியற்றவங்க ஆகிடுவோம். போலீஸை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க, இந்த ஸ்டாரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்காக பேசவே முடியாது. இதுதான் ப்ராப்ளம். பணக்காரங்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். அரசியல்வாதி களத்தில் நின்று போராடுவான், பணக்காரங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், பல பிரச்சனைங்க இருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தருக்கானுமேம்மா ஃபீல்டில் எனக்கு விஜய் விடுங்கம்மா. விஜயை வந்து அந்த இடத்துல நான் என்ன நடந்துன்னு சொல்லவா? விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்ப சொன்னாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் விஜயம் blame பண்ணாதீங்க. விஜய் வந்து எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, விஜய் பாடிக்கு போயிட்டார், விஜய் அங்கே இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட் விச் கவர்மெண்ட்னு கேட்காதீங்க.